இன்றைக்கி பங்குனி உத்திரம், அதனால் கோவில் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டில் கூப்பிட்டு பார்த்தா யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் தனியாகவே கிளம்பிட்டேன். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆகும் போக. வண்டியில் போகிறதால கோவில் கிட்டவே நான் வந்து போயிட்டேன். அங்கேருந்து ஒரு 54 ஸ்டெப்ஸ் வந்து ஏறணும். இது பார்த்தீங்க அப்படின்னா கேட் எல்லாமே இப்போ தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த வழியாக போயிட்டு தான் பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு படைக்கணும். தேர் வந்து இப்போ இழுத்ததால் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 1 மந்த் பிஃபோர் கும்பாபிஷேகன்றதால கோவில் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இப்போ வாங்க கோவில் போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே ஒரு சிலவங்களுக்கு கோவில் தெரியும், ஒரு சிலவங்களுக்கு கோவில் தெரியாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். மேலே ஏறிட்டு இந்த வழியாக தான் நம்மளை வந்து உள்ளே விடுவாங்க. இது எப்போ வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா, கூட்டம் அதிகமாக இருந்தால் இந்த வழி யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டெப்ஸ் கிட்டவே ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக நம்மளை உள்ளே விட்டுருவாங்க. கோவில் உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து அலோடு இல்லைன்னு போர்டு வந்து நிறைய வச்சுருந்ததால் நம்மளும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா. அதனால் நான் உள்ளே வந்து என்னால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வந்து எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வழியாக தான் கட்டெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இது வழியாக தான் வந்து உள்ளே போகணும். பங்குனி உத்திரம் அப்படின்னும்பொழுது அன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. யூஸ்வலாக நான் சஷ்டிக்கு போவேன். அப்போல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன் ஸ்ட்ரெயிட்டாகவே. இப்போ கட்டெல்லாம் கட்டி வச்சு அந்த வழியாக தான் நம்மளை விடுறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சாமி பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ சாமி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கோவிலில் உட்காரலாமே அப்படின்றதால கொஞ்சம் நேரம் உட்காந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். வண்டியில் வரணும் அப்படின்னும்பொழுது ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா தனியாக வர முடியாதுன்றதால சீக்கிரமாகவே அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். அங்கேருந்து கீழே வந்துட்டு 2 தேர் வந்து நிறுத்தியிருந்தாங்க. இந்த வழியாக தான் நம்ம இப்போ போகணும். ஸோ இல்லைன்னா இந்த ஸ்ட்ரெயிட் வழியாக வந்து நம்ம உள்ளே போயிடலாம். யூஸ்வலாக கூட்டம் இல்லைன்னா இப்படி தான் அனுப்புவாங்க நம்மளை. தேர் வந்து வெளியில் நிறுத்தி வச்சுருந்தாங்க அங்கே. அந்த தேர் தான் வந்து இழுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பாருங்கள். ரெண்டு தேர் இழுத்துருக்காங்க போல். இது வந்து 2வது தேர். நிறைய பேர் அங்கே வந்துட்டு கற்பூரம்லாம் ஏற்றி வச்சுட்டு சங்கிலிலாம் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை தேர் இழுக்கும்போது வராதவங்க இப்போ வந்து அது போல் பண்ணுறாங்க போல் இருக்குது. ஸோ நானும் இதை எல்லாமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வீட்டுக்கும் நான் கிளம்பிட்டேன். ஸோ மெமரிஸ்க்காக ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டேன். வர வழியில் சப்போட்டா இருந்துச்சு. ஸோ சப்போட்டா வாங்கலாமே அப்படின்ட்டு சப்போட்டா வாங்குறதுக்காக நின்றுட்டு அவரோட சப்போட்டாவை கொஞ்சம் சரித்து விட்டுட்டு அப்புறம் நான் சப்போட்டா வாங்கிட்டு அங்கேருந்து நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிரபாவதி நடராஜன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். தேங்க்யூ.